இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்படியா இந்த நாளில் கூட இந்த வேளையில் ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி என்ன வசனம் இருக்கா சொல்லி பார்க்கும் பொழுது மத்திய 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்திய 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும் இங்கே சொல்கிற அழகாக சொல்கிறத கீழே பாருங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த வசனமானது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. நம்ம சத்துருக்களை நம்ம எங்கே சிநேகிக்க முடியும்? இன்றைக்கி சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிற வேத வாக்கியம் ஆண்டவருடைய வார்த்தை தான். அது மாத்திரம் இல்லை, உங்களை பகைக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள், நன்மை செய்யுங்க. உங்களை யாருன்னா பகைக்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இன்றைக்கி இருக்கிற மனுஷனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நம்ம யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், எப்படியாவது அவங்கள பகைக்க பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அழகான வாசனை சொல்லுகிறது, உங்களை பயிர்களுக்கு என்ன பண்ணுங்கள், நன்மை செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களை யாருன்னா சபிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதிங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அழகானது பாருங்கள். அதனால தான் அவர் அன்புள்ள தேவன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையின்படி நாம் அப்படியா இருக்கணும். சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும். அது மாத்திரமில்லை, நம்மளை சபிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமில்லை, நம்மளை பகைக்கிறாங்களா, யாருன்னா இருக்கலாம் பக்கத்தில் எதிரில், ஒரு வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம போகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நமக்கு பகைக்கிறவங்க எழும்பி கொண்டு தான் இருப்பாங்க. அது மாத்திரமில்லை, நம்மளை நிந்திக்கிறவங்க நிந்தித்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம இந்த வசனத்தின்படியாக நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தரித்தவங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி அநேகருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாக எழும்பப்பட வேண்டும். அதான் இங்கே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப அது கடைசி அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தையாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி பழிக்கு பழி, பல்லுக்கு பல்லு எப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்கிறது, உங்களை யார் நிந்திக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அவங்கள நிந்திக்கிறதுக்காகவும் அவங்கள துன்பப்படுத்துகிறாங்களா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை பார்ப்பார், நம்ம இருதயத்தை பார்ப்பார். வெறும் வாயின் வார்த்தையினால் அல்ல, ஆண்டவருடைய அந்த இருதயத்தை அசைக்கிறவங்களாக நம்ம மாறணும். ஆண்டவருடைய வார்த்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படியா ஆண்டவருக்காக உகந்தவங்களாக நம்ம மாற வேண்டும். அப்படியா நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுறதுனால நம்ம ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அப்படியாய் கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களை ஒரு விஷயம் நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வசனமானது ஆண்டவரே, சத்துருக்களை சினியுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, எங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் எங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணாமல் போயிட்டோம். நாங்கள் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, ஜெபத்தின் வல்லமையை கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஜெபத்தை எங்களுக்கு கொடுங்க ஐயா. பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே அந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் கடந்து செல்ல உங்களுக்கு ஒரு உறுதுணையாய் நீங்கள் கருவியாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.